This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்பவே டேஸ்டான ஒரு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது மரவள்ளி கிழங்கு கிடைக்கிற சீசன் இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இது போல் மீடியம் சைஸ் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை 2 கீறி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அடுத்து கிழங்கு வேக போட்டு எடுத்துருக்கேன். கிழங்கு நல்ல பூ மாதிரி வேக வச்சுட்டு இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் அந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் இது 2த்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் இது போல் நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வதங்கிடுச்சு. இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி முடிஞ்சவளுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மூடி போட்டு வச்சிங்கன்னா உடனே தக்காளி சீக்கிரமாகவே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளவே தக்காளி வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இது போல் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அதாவது மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் உடனே சேர்த்துறாதீங்க. மசாலா சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் போதும். வதக்கினதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இதை மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதுமானதாக இருக்கும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேர்த்த அந்த மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும்.